ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணுறது. கஞ்சாவே வந்து நம்ம கிட்டத்தட்ட 1100 kg. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆதரிப்பட்டியாளுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் விநாயகா மிஷன்ஸ் ஸ்கூல் அட்மிஷன்ஸ் ஓபன். BLLB, BBLLB, BComLLB, LLB and LLM. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆவடி வந்து சென்னை மாநகரத்தோடைய வந்து ஒரு புறநகரம். இதெல்லாம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்லேயும் வந்து மெயின் பிரச்சனைகள் இருக்கிறது வந்து ரவுடிசம் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணுறது. குறிப்பாக அங்கே ஆவடியில் வந்து இப்போ துறைமுகம் அப்படிலாம் நிறைய இருக்குது. என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்கீங்க போதைப் பொருளை பொறுத்தளவு? தமிழ்நாட்டில் வந்து இந்த கஞ்சா உற்பத்தி செய்கிறதோ இல்லாட்ட விளையாடுறதோ கிடையாது. எல்லாம் வெளிலேருந்து தான் வர்றது. அப்போது நாங்கள் வந்து என்ன பார்க்குறோம்னா இந்த வெளியிலேருந்து இது வர்றது டைம்லேயே வந்து மறக்கிறோம். கஞ்சாவே வந்து நம்ம கிட்டத்தட்ட 1100 kg பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 688 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே வந்து இந்த போதைப் பொருட்கள் இஷ்யூஸ் இருக்குது. தமிழ்நாடு ஐசோலேஷன் கிடையாது. நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக இது மேலே ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். சமூக ஊடகங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது காவல்துறையை வந்து பாதிக்குதா? இப்போ இன்டர்நெட் உலகத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப குவிக்காக நீங்கள் பல ஆட்களுக்கு வந்து போய் சேரும். சட்டம் ஒழுங்கு சில நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவதூறு பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவில். சில நேரங்களில் வந்து பீதிக்கலாம். சைபர் கிரிமினல்ஸ் வந்து பல விதத்தில் வந்து நூதன முறையில் வந்து அவங்க நிறைய இப்படிப்பட்ட ஸ்கேம்ஸை உருவாக்குறாங்க. மக்களுக்கு அதை ரொம்ப விருப்பம் இருக்கணும். எதில் நமக்கு சேலஞ்ச் இருக்குதுன்னா இந்த பொருளாதார குற்றங்கள். இங்கே குற்றங்களில் வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. வட மாநிலம் எங்கே மாநிப்பாங்க. சில நேரம் வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு வேறு மாநிலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சைபரில் வந்து உங்களுக்கு பல விதத்தில் மாஸ்க் பண்ணலாம் ஐடென்டிட்டி. இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்த உடனே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப உறுதியாக செய்கிறோம். அதாவது அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு காவல் ஆணையகம் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு நாள் பணி எப்படி சார் இருக்கும்? ஸோ ஒரு காவல் ஆய்வாளர் இருந்தாருன்னா அவர் காலைல 7 மணிக்கு ரோல் கால் ஸ்டார்ட் பண்ணால் ராத்திரிக்கு 10-11 மணி வரைக்கும் இருக்கும். இது தவிர வந்து ருட்டீனாக நைட் ரவுண்ட்ஸ் இருக்கும். இது தவிர வந்து நிறைய பந்தோபஸ்து. அப்படி இருக்கிறத வந்து ஓரளவுக்கு ரொம்ப சிட்டிலாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆவடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முக்கியமாக இந்த கம்யூனிட்டி போலீஸிங் நீங்கள் சொல்கிறது வந்து காவல் அதிகாரிகள் எல்லா புதன்கிழமையும் வந்து உட்காரணும். பொதுமக்களுடைய புகார்களை நேரடியாக வாங்கணும். இதை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுமக்களை உயர் அதிகாரிகள் சந்தித்தாலே வந்து நல்ல முறையில் கம்யூனிட்டி போலீசிங் நடக்கும். பொதுமக்கள் வந்து ஒரு உயர் அதிகாரியை ஈஸியாக போய் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பல நேரங்களில் அவங்களுடைய பிரச்சனைகளும் தீரும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். ஆவடி மாநகர காவல் ஆணையர் கே. சங்கர் IPS அவர்களாம் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் வந்து ஒரு பெயர் பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். அவங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்களேன். எந்த பேட்ச் என்ன அப்படின்ட்டு? நான் வந்து 1996 IPS ஆஃபீஸரு பேட்ச்சு. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் எனக்கு சிவகாசி. நம்ம சிவகாசிக்கு பிறகு வந்து பல்வேறு மாவட்டங்களில் 3-4 மாவட்டங்களில் நீலகிரி, புதுக்கோட்டை, நம்ம செங்கை கிழக்கு, கரூர், இது மாதிரி பல மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து போதை தடுப்பு நம்ம NCBன்னு சொல்லுவாங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதில் வந்து ஒரு 4 இயர்ஸ் டெப்யூட்டேஷனுக்கு போனேன். நம்ம திரும்பி வந்துட்டு சென்னையில் வந்து ஜாயின்ட் கமிஷனரு, அடிஷ்னல் கமிஷனரு, அப்புறம் கோயம்புத்தூரில் வெஸ்ட் ஜோன் IGயாக போனேன். அங்கே பணியாற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து CBCIடியில் ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்கிறேன். நார்த் ஜோனில் கொஞ்சம் இருந்திருக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவம் வந்து லா அண்ட் ஆர்டர், ஒரு சில 1-2 ஸ்பெஷல் யூனிட்ஸு இதெல்லாம் பார்த்துருக்குறேன். சார், இப்போ ஆவடி காவல் ஆணையரகம் அப்படிங்கிறது 2021 அறிவிச்சு 2022 நடைமுறையில் வருது. நிறைய பேருக்கு வந்து COP அப்படின்னா வந்து அது கீழே வந்து எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இயங்குது, அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்ட்டு தெரியாது. சார், குறிப்பாக ஆவடி காவல் ஆணையரத்தை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு ஒரு முழுவான ஒரு விவரத்தை பற்றி. ஆவடி போலீஸ் கமிஷனரேட் வந்து 2022 ஃபார்ம் ஆச்சுது. இந்த கமிஷனரை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டங்கள் இருக்கிறதுக்குள்ள 2 போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸு, ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்ட். அது வந்து ஆவடி, ஒன்று ரெட் ஹில்ஸு. ஸோ அதுக்கு 2 துணை ஆணையர்கள் இருக்காங்க. இதை தவிர வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து ரேஞ்சஸ் இருக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்காது.
ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 ரேஞ்ச் இருக்கிறது இதில் போலீஸ் கமிஷனரேட்டில். அதே மாதிரி 27 போலீஸ் ஸ்டேஷன், லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி 27 க்ரைம், அதாவது ஒரே இதில் லா அண்ட் ஆர்டர் க்ரைம் 2 பிரிவு இருக்கும். இதை தவிர வந்து 8 மகளிர் காவல் நிலையங்கள் இருக்கிறது, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். இதெல்லாம் வந்து நம்ம ஃபீல்டு போஸ்டிங்ஸு. இது தவிர போக்குவரத்து இருக்கிறது, டிராஃபிக்கு. அப்புறம் மத்திய குற்றப்பிரிவு, சிசிபி. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான வந்து குற்றங்களை பார்க்குறதுக்கு வந்து க்ரைம் அகென்ஸ்ட் விமன் செல் இருக்கிறது, சைபர் க்ரைம் செல் இருக்கிறது. அதே மாதிரி பல்வேறு யூனிட்ஸ் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு யூனிட் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை பார்க்குறாங்க. குற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் வாரியாக வந்து வெவ்வேறு வடிவத்தில் வந்து உருவாகிட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ ஆவடியில் வந்து என்ன பெரும்பாலான குற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு? ஆவடி வந்து சென்னை மாநகரத்தோடைய வந்து ஒரு புறநகரம், இதெல்லாம் அவுட்ஸ்கர்ட்ஸ். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்லேயும் வந்து மெயின் பிரச்சனைகள் இருக்கிறது வந்து ரவுடிசம் தான் இருக்கும். ஏன்னா ரவுடிகள், சமூக விரோதிகள்லாம் வந்து சிட்டிக்குள்ளே ஜாஸ்தி இருக்காமல், சிட்டிக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு, கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸு போயிடுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஆவடியிலையும் வந்து ரவுடிசம், கிரிமினல் எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் வந்து மெயின் சேலஞ்ச். அதில் வந்து நம்ம சில ஃபோக்கஸ்டு ஆக்ஷன் எடுத்துருக்குறோம். எப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது. மக்கள் வந்து எந்த அச்சம் இல்லாமல் தொழில் செய்யணும். அதே மாதிரி வெளியில் நடமாட்டம் இருக்கணும். மக்களுக்கு வந்து எந்த விதமான அச்சம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து டாப் ப்ரையாரிட்டி. பெண்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, ரைட்லேயும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்துருக்குறோம். அண்ட் ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயின் ஒர்க்கு. இங்கே ஒரு முக்கியமான வேலை அதுதான். வேறு வேலைகள் இருக்கிறது, ஆனால் இது ஒரு பிரதான வேலை. ஓகே, நீங்கள் சொல்கிறதுலேயே புரிஞ்சிக்க முடியுது ரவுடிசம் ஒழிக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு பகுதிக்குமே இங்கே வந்து குறிப்பாக வந்து எண்ணூர்லாம் அவங்க கண்ட்ரோலில் வருது. இது மாதிரி இங்கே உள்ள ரவுடிசம் வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர் சைட்லாம் பார்த்தோம்னா தொழிற்சாலையை மிரட்டி இது மாதிரி நிறைய ரவுடிகள் வந்து மாமூல் வாங்குறதா இருக்கட்டும். அந்த பிரச்சனை வந்து காவல்துறைக்கு வந்து பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். அது மாதிரி இந்த ரேஞ்சை பொறுத்தளவுக்கு எப்படி சார் ரவுடிகள் உருவாகிறதுக்கு என்ன அடிப்படை? இங்கே வந்து 2 விஷயமா இருக்குது. அதாவது ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது. எண்ணூர் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது, பூந்தமல்லி சைடில் இருக்கிறது, அம்பத்தூரில் இருக்கிறது. ஸோ தொழிற்சாலைகள் எங்கே இருக்கோ அங்கே வந்து ரவுடிஸோடைய நடமாட்டம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போது இங்கே ரவுடிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செல்லை போட்டிருக்கிறோம். இவங்களை பற்றி வந்து இன்ஃபார்மேஷனை கேதர் பண்ணுறது, அதாவது காவல்துறையோடைய பார்லன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறது. என்ன செய்கிறாங்க இவங்க வந்து யாரை போய் சந்திக்கிறாங்க, என்ன திட்டம் போடுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம முடக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம், முன்னெச்சரிக்கையாகவே எடுக்கலாம். ஸோ அதுதான் முக்கியம். வந்து ஒரு சம்பவம் நடக்காமல் பார்க்குறதா முக்கியம் தவிர, சம்பவம் நடந்த பிறகு கண்டிப்பாக காவல்துறை வருவாங்க, அதில் பெரிய விஷயம் கிடையாது. சம்பவங்கள் நடக்காமல் பார்க்குறதா வந்து ஒரு சக்ஸஸ்ஸு. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம நிறைய சம்பவங்கள் நடக்காமல் பார்க்குறதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கிடச்சிருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறது வந்து இப்போது 2024 24 வந்து மர்டர் வந்து ஒரு குறிக்கோள், ஒரு அளவுகோல், அது யார்ட் ஸ்டிக்கு. மர்டர்ஸ் கம்மியாகிறதுனா சட்டம் ஒழுங்கு பெட்டர்னு அர்த்தம். அதுவும் ஸ்பெஷலி ரவுடி மர்டர்ஸ். சில மர்டர்லாம் வந்து ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்கும், ஏதாவது மியூச்சுவல் ஏதாவது காதலிய பிரச்சனை, பர்சனல் எனிமிட்டிஸில் இருக்கலாம். அதை தவிர வந்து மர்சினரிஸ், பணத்துக்காக ஆதாயத்துக்காக கொலை செய்கிறது, பணம் வாங்கி கொலை செய்கிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தடுக்கணும். ஸோ அது காவல்துறையோட முக்கியமான வேலை அது. ஸோ அதை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 20% நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். அண்ட் ரவுடிஸ் மர்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம். பொதுவாக மர்டர்ஸே வந்து 20%, லாஸ்ட் இயரோட 2023 24 20% கம்மி. 23 வந்து கிட்டத்தட்ட 60 இருந்தது, 48 ஆகிடுச்சின்னு லாஸ்ட் இயர். அதுலேயே வந்து ரவுடி மர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதில். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ் இருக்குது. இந்த 20% கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களே திருந்தி இது மாதிரி காவல்துறையான கடுமையான நடவடிக்கைகள்னால திருந்துறதா, இல்லை வந்து என்கவுண்டர் அது மாதிரி பயம், நீங்கள் ஏதாச்சும் கடுமையான நடவடிக்கையினால இது மாதிரி திருந்தி குறைஞ்சி இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கா சார்? இப்போ இதெல்லாம் காம்பினேஷன் தான். இப்போ ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக திருத்தம்லாம் முடியாது அவங்கள. ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ் அது. நம்ம வந்து மெயின்லி அவங்கள கர்டெயில் பண்ணுறது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து கர்டெயில் பண்ணுறது, அவங்க மேலே புகார் வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறது. அதே மாதிரி அவங்க மேலே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதகமாக இருந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது, குவிக் ஆக்ஷன் எடுக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது. இது மாதிரி என்கவுண்டர்ஸ் எல்லாம் வந்து அது வந்து நம்ம என்கவுண்டர் எப்படி பண்ணுறோம் எப்போ என்ன வந்து அது தற்செயல் நடக்கிறதா, அது தற்காப்புக்கு தான் பண்ணுறாங்க தவிர ஜென்ரலாக என்கவுண்டர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர்ஸ் தான் தற்காப்புக்கு தான் சொல்கிறாங்க, சுடணும்னு சொல்லி சொல்கிறதில்ல. இப்போ காவல்துறை வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து இது மாதிரிலாம் நாங்கள் வந்து ஒரு கனெக்டாக இருக்கோம், காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்படுறது, இது மாதிரி திட்டங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கனெக்டாக இருக்கீங்க பொதுமக்கள்கிட்ட ஆவடியை பொறுத்தளவுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்? ஆவடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முக்கியமாக இந்த கம்யூனிட்டி போலீஸிங் நீங்கள் சொல்கிறது வந்து நான் நினைக்கிறது பொதுமக்களுடைய கிரிவன்ஸ் இருக்குது பாருங்கள், பொதுமக்கள் புகார் கொடுக்குறாங்க பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனில், அதை நம்ம நல்ல முறையில் நிவர்த்தி செஞ்சாலே வந்து பொதுமக்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷனும் இருக்கும் காவல்துறை பற்றி, அவங்களுக்கு அந்த பயனும் இருக்கும் அல்ல. ஸோ இப்போது ஸ்டேட் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் 2022 அனௌன்ஸ் பண்ணார் என்னென்னா, காவல் அதிகாரிகள் எல்லா புதன்கிழமையும் வந்து உட்காரணும், பொதுமக்களுடைய புகார்களை நேரடியாக வாங்கணும். இதை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் ஆவடியில். எந்த புதன்கிழமை நீங்கள் வந்தாலும் எங்களுடைய கன்வென்ஷன் சென்டரில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் வந்து உட்காருவோம், நாங்கள் மட்டும் இல்லை எல்லா அதிகாரிகளும் வந்து உட்காடுறாங்க. ஸோ அங்கே பொதுமக்கள் இப்போ புகார்கள் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அது ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து பொதுமக்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே உட்காருவோம், யாரை பார்க்கலாம், கமிஷனரை பார்க்கலாம், டிசியை பார்க்கலாம், ஜேசி அடிஷ்னல் கமிஷனரை பார்க்கலாம், எல்லாரையுமே பார்க்கலாம் அந்த இடத்துல ஈஸியாக. அது ஒன்று. அது மட்டும் இல்லை, இது வந்து இது செகண்ட்லி, இந்த புகார்கள் வாங்கின பிறகு ஏதோ சும்மா இன்டோர்ஸ் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கீழே அனுப்புறதில்லை. நாங்கள் வந்து அதில் ஃபீட்பேக் வாங்குகிறோம். அதாவது இவங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, இவங்களுக்கு அதில் வந்து ஏதாவது பலன் கிடச்சிருக்கிறதா, அதாவது திருப்தி இல்லையா, திருப்தி இல்லாத அவங்க கூப்பிடுவோம் மறுபடியும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது, அது ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி வேறு நிறைய சில நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடத்தினோம், பொதுமக்கள் காவல்துறை நட்புக்கும் ப்ளஸ் போதைப்பொருள் எதிரான ஒரு அவேர்னஸ்க்கும் நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி சில ஈவெண்ட்ஸும் நடத்துகிறோம், மேரத்தான் நடத்தினோம். இப்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு மேரத்தான் நடத்தினோம், அது கொண்டு இருக்குது. ஆனால் மெயின்லி வந்து பொதுமக்களை உயர் அதிகாரிகள் சந்தித்தாலே வந்து நல்ல முறையில் கம்யூனிட்டி போலீசிங் நடக்கும். ஏனென்றால் பொதுமக்கள் வந்து ஒரு உயர் அதிகாரியை ஈஸியாக போய் சந்திக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பல நேரங்களில் அவங்களுடைய பிரச்சனைகளும் தீரும். இப்போது தமிழ்நாடு அரசு வந்து போதை இல்லா தமிழகம் அப்படின்னு பல கடுமையான நடவடிக்கை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது நிறைய இன்றைக்கி பார்க்க முடியுது. குறிப்பாக அங்கே ஆவடியில் வந்து இப்போ துறைமுகம் அப்படிலாம் நிறைய இருக்குது. என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்கீங்க போதைப்பொருளை பொறுத்தளவு? போதைப் பொருட்கள் வந்து ஆவடி பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வேறு பகுதியில், அதாவது தெற்கு பகுதியெல்லாம் வந்து போதைப்பொருள் போகிறதுக்கு இது ஒரு ஒரு என்ட்ரன்ஸ்னு சொல்லலாம். துறைமுகம்லாம் இருக்கிறதுனால சார்? ஆமாம், இல்லை இப்போ ஆந்திராவிலேருந்து வரது வந்து இங்கே தானே ஆவடி வழி தானே வரணும். திருவள்ளூர், ஆவடி, சென்னை அப்படி தானே கீழே போக முடியும். ஸோ அதே மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ் வருது, வடநாடுகளில் வருது, கிழக்கு மாநிலங்கள்லேருந்துலாம் வருது, அதாவது ஒரிசா, பீகார், யூபிலேருந்து வருது. அந்த ட்ரெயின்லாம் இப்படி தான் வருது. அப்போது அதெல்லாம் சில பேர்த்தை கொண்டு வராங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்த கஞ்சா உற்பத்தி செய்கிறதோ இல்லாட்ட விளையாடுறதோ கிடையாது. இங்கே எல்லாம் வெளிலேருந்து தான் வருது. அப்போது நாங்கள் வந்து என்ன பார்க்குறோம்னா, இந்த வெளியிலேருந்து இது வர்றது டைம்லேயே வந்து மடக்கணும், உள்ளே வர விடக்கூடாது. ஸோ அதுதான் பண்ணுறோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட கஞ்சாவே வந்து நம்ம கிட்டத்தட்ட 1100 கேஜி பிடிச்சிருக்கிறோம், கஞ்சா பிடிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் வந்து 500 கேஜி இது வரைக்கும் பிடிச்சிருக்கிறோம். இதுதான் எப்படின்னா ட்ரெயினில் பிடிக்கிறோம் நம்ம. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இன்ஃபார்மேஷன் செட்டப் பண்ணி பிடிக்கிறோம், நிறைய இன்ஃபார்மேஷன் செட் பண்ணி எங்கேயா கொண்டு வராங்களா அதை பிடிக்கிறோம். கீழே லெவல் ரீட்டைல் செல்லிங்கில் இருக்கிறத அது வந்து சின்ன சின்ன குவான்டிட்டி தான் கிடைக்கும் ரீட்டைல் செல்லிங்கில், அதுவும் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம்.
கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 688 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அதில் 39 பேரை கூண்டாஸில் போட்டிருக்கிறோம். 39 பேரை. இந்த வருஷம் வந்து 234 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த நடவடிக்கை வந்து தொடர்ந்து நடந்துருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கணும். போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது, நிறைய இடத்துல இருக்கிறது. அது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கூட வந்து பெரிய ஒரு இதாக இருக்கிறாங்க. அது என்ன எது சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே வந்து இந்த போதைப் பொருட்கள் இஷ்யூஸ் இருக்குது. ஆகவே தமிழ்நாடு ஐசோலேஷன் கிடையாது. அப்போது நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக இது மேலே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கணும். அண்டு சப்ளை சைடு மட்டும் இல்லை, டிமாண்ட் சைடு, அதாவது அவேர்னஸும் க்ரியேட் பண்ணணும். மக்களுக்கு வந்து இந்த போதைப் பொருள் நீங்கள் எடுக்கக்கூடாது, அதோட தீமைகளை பற்றி சொல்லணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டிமாண்ட் சைடு குறையும். டிமாண்ட் சைடு குறைஞ்சா சப்ளை சைடு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மாணவர்கள் அடிக்ஷன் ஆகிருக்காங்க, இளைஞர்கள் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க அப்படிலாம் பார்க்க முடியுது. அவங்கள வந்து ஒரு மறுவாழ்வுக்காகவோ இல்லை அவங்கள வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவது மறுவாழ்வை விட வந்து அது நார்மலாக போலீஸ் வந்து மறுவாழ்வுக்கு போலீஸ் வராது, அதுக்கு வந்து வேறு சில அமைப்புகள்லாம் இருக்கிறது. ஸ்கூலில் போயிட்டு ஒரு விழிப்புணர்வு ஆனால் நான் சொன்ன மாதிரி அவேர்னஸ், அதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆவடியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜ் லிஸ்ட்லையுமே, எல்லா கல்லூரிகள், எல்லா பள்ளிக்கூடங்களில் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாங்களும் இங்கே டீச்சர்ஸ் இங்கே லாஸ்ட் இயர் மீட்டிங்லாம் போட்டு ஒரு கின்னி சாதனை பண்ணோம். எல்லா மாணவர்களும் கொண்டு வந்துட்டு பெரிய ஒரு இது போட்டோம், மீட்டிங், ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இதை பற்றி. அதே மாதிரி காலேஜஸ் பிரின்சிபல்ஸு டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஆன்டி ட்ரக் கிளப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒரு விதத்தில் வந்து என்ன ஆகும்னா, இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் இளைஞர் மத்தியில். அதே மாதிரி போட்டிகள் நடத்துகிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் முன்னாடி கூட ஒரு போட்டி நடத்தினோம், கட்டுரை போட்டி. அதே மாதிரி வந்து எலக்யூஷன்ஸு, பேச்சு போட்டிகள். ஸோ இதை பற்றிலாம் ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி இந்த விழிப்புணர்வு கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கணும். போனால் தான் வந்து அது நிற்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து சூழ்நிலை மாறிண்டு இருக்கிறது. புது ஆட்கள் வராங்க, பசங்க வந்து பெருசாகிறாங்க, பேட் கம்பெனியில் வராங்க. ஸோ அது ஒரு விஷயம். பெண்கள் பாதுகாப்பு, குறிப்பாக வந்து குழந்தைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்குது? இப்போ ஆவடியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த 2 ஆண்டில் வந்து நான் சொல்லலாம், பெண்களுக்கு எதிரான பெரிய ஒரு சென்சேஷனல் கேஸ் எதுவுமே கிடையாது. கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரிப்போர்ட் ஆகுது, அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கிறோம், அரெஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். பெரிய சென்சேஷனலாக கேஸ் ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம சில நடவடிக்கை எடுக்கிறோம். எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறோம்னு கேட்டால், ஒன்றும் வந்து சமீபத்தில் கூட இந்த விமன் ஹெல்ப்லைனு, காவல் உதவி ஆப்பு, இதை பற்றிலாம் வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். ஆவடியில் நிறைய பேர் டவுன்லோட் பண்ண சொல்கிறோம். ரீசெண்டாக ஒரு மராத்தான் நடத்தினோம், விமன்ஸ் டே அன்னைக்கு, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அன்னைக்கு காலையில் ஒரு பெரிய மராத்தான் நடத்தினோம். ஸோ அந்த ஒரு, அதாவது பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, எஸ்பெஷலி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து தெரியணும். அதாவது நம்ம காவல்துறையில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் தெரியறதில்ல. அது ஃபார் எக்ஸாம்பிள் காவல் உதவி ஆப் வந்து நல்ல ஆப்பு, சேஃப்டி ஆப். அதை வந்து சப்போஸ் யாராவது அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு டிஸ்ட்ரெஸில் இருக்கீங்க வச்சுங்க, உடனே அதில் வந்து ப்ரெஸ் பண்ணாலே போலீஸ் வண்டி வந்துடும். அண்டு நகர பகுதியில் பொறுத்த வரைக்கும், இப்போ ஆவடியோ, சென்னையோ, இப்படிப்பட்ட கோவையோ, மதுரை, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் வந்து நம்ம போலீஸ் பேட்ரோல் சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பேட்ரோல் வெஹிக்கிள் வந்துடும். சொன்னாலே வந்து 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அதுவும் அவ்வளோ பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குங்கெல்லாம். ஆனால் நிறைய மக்களுக்கு தெரியறதில்லை, இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த விழிப்புணர்வு பண்ணணும். அதே மாதிரி குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்த உடனே வந்து தீவிரமான ஒரு ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். அதில் எந்த விதமாக தயக்கம் காட்டக்கூடாது. ஓகே, சோசியல் மீடியா இப்போ வந்து நிறைய இந்த சமூக ஊடகங்களோட வளர்ச்சிக்கு அப்புறம் குற்றங்கள் எல்லாம் சைபராக அடிச்சுக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வந்து இது மாதிரி தயக்கப்படுறாங்க, தன்னோட அடையாளங்கள் வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் தற்கொலை அளவுக்குலாம் போதுங்க சார். அதுக்கு வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க? எந்த அளவுக்கு துணிஞ்சு வந்து புகார் அளிக்கலாம், எந்த அளவுக்கு அவங்களுடைய தனிநபர் பாதுகாப்பு அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும்? ஸோ சைபர் கிரைம் குற்றங்கள் வந்து புகார் நிறைய வருது. அது 2 விதமான விஷயங்கள் இருக்குது சைபர் கிரைமில். ஒன்று வந்து பொருளாதார குற்றங்கள்.
பொருளாதார குற்றங்கள், சைபர் குற்றங்கள் எப்படிப்பட்ட குற்றங்கள்னு சொன்னால் வந்து ஆன்லைன் ட்ரேடிங், அது மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பணம் போடுறாங்க, வேலை கிடைக்கிறதில்ல. அப்புறம் இல்லாட்டால் அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு டிஜிட்டல் அரெஸ்ட்டு, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, நார்கோட்டிக்ஸ் பார்சல் வந்திருக்கு, போதைப் பொருளோட பார்சல் வந்திருக்கு, உங்கள் பேரில் வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸர் பேசுவார், அப்படிலாம் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி அது பணம் வாங்குறது. ஜாப் ஸ்கேம் நிறைய இருக்குது. ஜாப் ஸ்கேம் எப்படின்னா ஒரு சின்ன வேலையை ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க முதல்ல, அதில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வரும், அப்புறம் கூட 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 பெருசாக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கேட்பாங்க, நீங்கள் கொடுத்தா தான் வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம்னு சொல்லி. அப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த ஆசையில், கொஞ்சம் வந்து அப்படியே அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது ஜாப் ஸ்கேமு. ஸோ இதே மாதிரி பல இந்த சைபர் கிரிமினல்ஸ் வந்து பல விதத்தில் வந்து நூதன முறையில் வந்து அவங்க நிறைய இப்படிப்பட்ட ஸ்கேம்ஸை உருவாக்குறாங்க. மக்களுக்கு அதை ரொம்ப விழிப்புணர்வு இருக்கணும். இது ஒன்று. வேறு ஒன்று வந்து தான் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சைபரில் எப்படின்னா இந்த ஆபாச படங்களை விடுறது, மார்ஃப் பண்ணி விடுறது. ஸோ அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து நம்ம நடவடிக்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஏனென்றால் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உடனே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிடுவோம். எதில் நமக்கு சேலஞ்ச் இருக்குது சொன்னால் இந்த பொருளாதார குற்றங்கள். இங்கே குற்றங்களில் வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. எல்லா வட மாநிலம் எங்கே மாநிலப்பாங்க, சில நேரம் வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு மாநிலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சைபரில் வந்து உங்களுக்கு பல விதத்தில் மாஸ்க் பண்ணலாம் ஐடென்டிட்டியை. ஸோ நமக்கு வந்து யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ட்டை கூப்பிட்டு கேட்டால் கொடுத்தா கூட அவங்களால கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்த உடனே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப உறுதியாக செய்கிறோம். அதாவது அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாவது அவங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கும். ஓகே. இப்போ சமூக ஊடகங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது காவல்துறையை வந்து பாதிக்குதா? அதை பற்றி சொல்லுங்களேன். இன்றைக்கி சோஷியல் மீடியா இந்த சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன, பல கருத்துக்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் தான் வந்து பரிமாறப்படுறது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸு, ஒருத்தருடைய தாட்டு, ஸ்பீச் கொடுக்கறது. ஸ்பீச் மீன்ஸ்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பேச்சு உரிமைகள் அதில் வர்றது. ஆனால் சோஷியல் மீடியா என்ன ப்ராப்ளம் என்னென்னா அதில் எந்த ரெகுலேஷன் கிடையாது, யார் என்ன வேணால் பேசலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சேலஞ்ச். சட்டம் ஒழுங்கு சில நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவதூறு பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சோஷியல் மீடியாவில். அண்ட் சோஷியல் மீடியாவில் இப்போது இன்டர்நெட் உலகத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப குவிக்காக நீங்கள் பல ஆட்களுக்கு வந்து போய் சேரும், முன்னாடி மாதிரி கிடையாது. ஆகவே சோஷியல் மீடியா மானிட்டரிங் வந்து இப்போது ஒரு ரொம்ப ரொம்ப சட்டம் ஒழுங்காக பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அது யாராவது தவறாக போடுறாங்களா, இல்லாட்டா ஏதாவது உள்நோக்கத்தில் போடுறாங்களா, அதனால் வந்து ஏதாவது 2 சமூகத்துக்குள்ளே பிரச்சனையோ, இல்லாட்டா 2 ஜாதிக்குள்ளே பிரச்சனையோ, இல்லாட்டா 2 ரிலிஜனுக்குள்ளே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் வந்து பீதியை கிளப்போம். அதாவது ஒரு வதந்தியை பரப்பி விட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்களுக்கு பீதி வரும். அங்கே வெடிகுண்டு வச்சுட்டோம், இது மாதிரி இங்கே கலவரம் பண்ண போகிறோம். ஆமாம், பீதி வந்துட்டால் மக்கள் வந்து அங்கங்கே ஓடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயம், அதாவது பேனிக் கிரியேட் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயம், பெரிய சேலஞ்ச் இன்றைக்கி. சார், இப்போ சிசிடிவி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்க முடியாது. வந்ததுக்கப்புறம் குற்றங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது வந்து சரியாக இருக்குமா? நீங்கள் இங்கே ஆவடியை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து அடுத்த கட்ட நகருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க? ஸோ சிசிடிவி கேமரா வந்து காவல்துறைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. எங்களுடைய பல குற்றங்களை நான் கண்டுபிடிக்கிற சிசிடிவி கேமரா வச்சு தான். இன்றைக்கி வந்து சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நாங்கள் அரசாங்கமோ இல்லாட்ட காவல்துறையோ போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா கடைகள்லையும் வச்சுருக்காங்க, வீடுகளில் நிறைய வச்சுருக்காங்க, ஸ்ட்ரீட்ஸில் வச்சுருக்காங்க. இதை தவிர வந்து நாங்களும் வந்து காவல்துறை சார்பாகவும் அரசு சார்பாகவும் வந்து முக்கியமான ஜங்ஷன்ஸில் எல்லாம் நம்ம சிசிடிவி இருக்குது. அதாவது அந்த போலீஸ் உடைய சிசிடிவி, அதனுடைய ஃபீடு வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். ஸோ சிசிடிவி ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி செயின் ஸ்நாச்சிங் ரொம்ப காமன் ஒரு குற்றம். ஸ்பெஷலி சிட்டிஸில் நிறைய செயின் ஸ்நாச்சிங் நடக்கும். ஒரு நாளைக்கு 1-2 நடந்து போயிடும். ஆனால் இப்போ நடக்கிறதில்ல. ஏனென்றால்
இப்போ செயின் ஸ்நாச்சிங் நடந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி செயின் ஸ்நாச்சிங் நடந்தால் கண்டுபிடிக்கிற கஷ்டம், யார் பண்ணியிருக்காங்க தெரியாது. பட்டு இப்போ அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பல கொள்ளை சம்பவங்கள், பர்க்லரிஸு, தெஃப்ட்டு, இதெல்லாம் வந்து ஈஸியாக இப்போ சிசிடிவி கேமராவில் மாட்டிக்கிறது. ஒரு இடத்துல இல்லாட்டா வேறு இடத்துல மாட்டிக்கிறது. இப்போ செயின் ஸ்நாச்சிங் பற்றி சொன்னீங்க சார். இப்போ மாவட்டத்துக்கு வந்து இப்போ மாநிலத்துக்கு வந்து ஒரு பார்டராக இருக்கிறதுனால அங்கே உள்ளவங்க இங்கே வர்றதோ, இங்கே உள்ளவங்க அசால்ட்டாக அது மாதிரி பண்ணிட்டு அங்கே போகிறதோ அப்படிங்கிறது மாதிரி எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இல்லை. வாய்ப்பு? செயின் ஸ்நாச்சிங் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஜாஸ்தி இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு இங்கே மட்டும் இல்லை, அது மாதிரி அதுதான் 1-2 நடக்கலாம். வேறு மாநிலத்தை வந்து ஒரு கேங் வந்து பண்ணலாம். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே. ஒரு சில நேரங்களில் மொபைல் ஸ்நாச்சிங்ஸ் நடக்கிறது. மொபைலில் ஸ்நாச் பண்ணிட்டு போகிறாங்க இரவு நேரங்களில். பட் செயின் ஸ்நாச்சிங் இப்போ ஓரளவுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கு நான் நினைக்கிற ரீசன் என்னென்னா, செயின் ஸ்நாச்சிங் நடந்தாலே வந்து குயிக்காக கண்டுபிடிச்சிடுறோம். முன்னாடி மாதிரி ஒரு அக்யூஸ்டு வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்காமல் பிடிபடாமல் சுதந்திரமாக அவ்வளோ ஈஸியாக நடக்க முடியாது. இப்போ ஒரு காவல் ஆணையகம் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு நாள் பணி எப்படி சார் இருக்கும்? இந்த மாதிரி காலையிலிருந்து இப்போ இரவு வரைக்கும் அவங்க பணியாற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி, கீழ்மட்டத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் எப்படி பணிகள்ங்கிறது இருக்கும்? காவல் இப்போ போலீஸ் கமிஷனரேட்டில் ஹெவியாக இருக்கும் வேலை. ஏனென்றால் இங்கே மக்களோட தொகை ரொம்ப ஜாஸ்தி. போலீஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ ஒரு காவல் ஆய்வாளர் இருந்தார்னா அவர் காலைல 7 மணிக்கு ரோல் கால் ஸ்டார்ட் பண்ணால் ராத்திரிக்கு 10-11 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் சம்பவங்களும் வந்து நைட்டில் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ டே டைமை விட நைட்டில் நடக்கிற சம்பவங்கள் ஜாஸ்தி. இதை தவிர வந்து ருட்டீனாக நைட் ரவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ மொஃபசல் மாதிரி கிடையாது சிட்டியில். நைட் ரவுண்ட்ஸ் ரொம்ப பக்காவாக இருக்கும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எவ்ரிடே ஒரு டிசி நைட் ரவுண்ட்ஸ் இருப்பாங்க, இன்சார்ஜு. அது கீழே வந்து ஒரு ஏசிஸு, இன்ஸ்பெக்டர்ஸு, எஸ்ஐஸ், அது மாதிரி கீழே வந்துட்டு இருக்கும் ஒரு லேயரு. ஸோ நைட் ரவுண்ட்ஸ் இருக்கும். இது தவிர வந்து நிறைய பந்தோபஸ்து இருக்கும், பந்தோபஸ்த் பணிகள். அதே மாதிரி திருவிழா, இது தவிர வந்து சில ப்ரொட்டஸ்ட்டு லைக் ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நிகழ்ச்சிகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத வந்து ஓரளவுக்கு ரொம்ப சிட்டிலாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஒர்க்கு. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நாங்களும் தொடர்ந்து இது மாதிரி காவல்துறையினர் வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, குறிப்பாக இங்கே ஆவடி காவல் ஆணையரத்துக்கு உட்பட்டு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் பின்தொடர தயாராக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பிரிந்து கொண்ட மிக்க ரொம்ப நன்றிங்க சார். மிக்க நன்றி. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாளுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் Vinayaga Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.